வணக்கம்மா. வாங்க. நேற்று மார்க்கெட்டில் உங்களை தூரத்தில் பார்த்தேன். நீங்கள் தானே சந்தேகமாக இருந்தது. இந்த வழியாக வந்தேன், மறுபடியும் உங்களை பார்த்தேன். நீங்கள் தானே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். உங்களை சந்திச்சதில்ல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தனியாகவா இருக்கீங்க? உங்கள் பொண்ணு பெரிய மனுஷி ஆனதும் ஸ்கூலே ரெண்டாக்கிட்டார். இந்த நேரத்தில் அவளை எக்ஸாம் எழுத வேணான்னு சொல்கிறது சரியான முடிவு இல்லை சார். என் பொண்ணுக்கு ஏற்பட்டிருக்க வலியும் வேதனையில் அவள் எக்ஸாம் எழுதணுங்கிறது அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாப்கின்லாம் நாங்களே ப்ரொவைட் பண்றோம் சார். நாங்களும் பொண்ணுங்க தானே சார். இந்த சூழ்நிலையெல்லாம் நாங்களும் கடந்து தான் சார் வந்திருக்கோம். இதுக்கெல்லாம் எக்ஸாம் எழுத வேணானா எப்படி சார்? நீங்கள் சொல்கிறது சரிதாம்மா. ஆனால் இது அவளுக்கு முதல் அனுபவம். அதனால தான் அவள் எழுத வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். சார், நீங்க சொல்றத நினைச்சா சிரிப்பா இருக்கு சார். பீரியட்ஸ் டைம்ல ஒலிம்பிக்லயே ஓடிட்டு இருக்காங்க. நீங்க எக்ஸாம் எழுத வேண்டாம்னு சொல்றீங்களே. உங்களுக்கு சிரிப்பா இருக்கு, ஆனா எனக்கு வலிக்குது. அவ எழுதக்கூடாதுங்கிறது நான் எடுத்திருக்கிற முடிவு. சார், ஒரு வருஷம் வேஸ்டா போதே சார். போகட்டுமே. கொரோனா காலத்துல எல்லாரும் வீட்டுக்குள்ள 2 வருஷம் இருந்தது இல்லையா? எதுக்காக? ஆரோக்கியத்துக்காக. என் பொண்ணோட ஆரோக்கியம் எனக்கு ரொம்ப முக்கியம். ஒரு வருஷம் போனா போகட்டும். நான் வரேன் சார். சார், நான் ஒன்றா மேனேஜ்மெண்ட்டை பேசி வீட்டில் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏற்பாடு பண்ணட்டுமா? சார், அவள் ஸ்கூலில் எழுதுனா என்ன, வீட்டில் எழுதுனா என்ன? இந்த மாதிரி நேரத்தில் அவள் எழுதக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பொண்ணுங்க பெரிய மனுஷியானா லீவ் எடுத்துக்கலான்னு சட்டம் கொண்டு வந்தது இவரால் தான். அதை பார்க்க அவர் உயிரோடு இல்லை. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா தயங்காமல் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. வரம்மா. ஏமா, இப்பெல்லாம் புருஷ செத்த பொட்டு கூட வச்சுக்கிறாங்க. மெட்டி கூட போடுவாங்க. யோ, நீ எல்லாம் என்னத்துக்கு வார்த்தை பிடிச்ச? எவ என்னத்தை போட்டிருந்தா உனக்கு என்னையா? நீ வீட்டுக்கு வந்து சேர் ஃபர்ஸ்ட். என்ன கேட்டேன்னு இப்படி திட்டுற? நிமிஷாவோட ஸ்கூல் வாத்தியார் வந்தாரு. நான் பார்த்தேம்மா. நான் இப்ப என்ன பண்ணணும்? ஏதாவது சந்தேகம் வந்ததா? ஆமா, அவர் என் கால்ல இருக்கிற மெட்டியை பார்த்தாரு. வாத்தியாரால நமக்கு பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். சரி. மும்பை நிழலுலக தாதா வேலு நாயக்கர் விநாயக சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு ஊர்வலத்தில் கலந்து கொள்வதற்காக கோவை வந்துள்ளார். வேலு நாயக்கர் கடைசியா இவர் மும்பை கோர்ட்ல சுடப்பட்டவர், காப்பாத்திட்டார். இப்ப மத தலைவர் சார். மும்பையில் இந்து ஒருத்தன் முஸ்லீமா வேஷம் போட்டு கலவரத்தை உண்டு பண்ணான். அவனை வேலு நாயக்கர் சுட்டார். ஆனால் ஒரு முஸ்லீமை சுட்டாருன்னு சில சமூக விரோதிங்க பெரிய அளவில் கலவரத்தை உண்டு பண்ணிட்டாங்க. அவர் சுட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் எப்படி சார் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்தாரு? 93 வயசு, நிக்க கூட முடியல. துப்பாக்கி எடுத்து எப்படி சுட்டிருக்க முடியும்? இது ஒரு ஃபேக் வீடியோன்னு சொல்லி கேஸை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. செத்தவன் யாருன்னு தெரியாது, யாரும் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. பாம்பேயில் வேலு நாயக்கர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். அவரால் என்ன பிரச்சனை வந்துட்டு போகுது சார்? அவரால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் அவர் விநாயகர் ஊர்வலத்தில் கலந்துக்கூடாது. இதுக்கு ஒரே வழி ஹவுஸ் அரெஸ்ட். அவன் வந்து ஆட்டோவை செக் பண்ணுங்க. அவன் எப்படி போனான்னு கேளுங்க. சார் வணக்கம் சார்.
வா 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 கூட்டிட்டு வா. கண்ணு வேணுமா? இந்த கண்ணு வேணுமா பாரு, இல்ல இந்த கண்ணு வேணுமா? இல்ல ரெண்டு எடுத்துக்கோங்கப்பா. துட்டு மாலு காசு கொடுத்துட்டு அள்ளிட்டு போ. என்னப்பா யோசிக்கிறா? சுடும்பா, வேண்டாம் சுட்டு பாரு. சச்சாக். சாரு சுட மாட்டேன், இது லைட்டர். யாரடாலும் சுடு, எப்படி வேணாலும் சுடு, என்ஜாய் பண்ணு. ஆனா என் பேரை சொல்லிடாத. டேய் மண்டா, கமிஷன் கூகுள் பே கூகுள் பே. சிமாக்கோ. ஹலோ. ஏய் ரவி அண்ணங்கிட்ட ஒருத்தன் துப்பாக்கி வாங்கின்னு வரான், மிரட்டி எதனா காசு வாங்கடா. நான் வசூல் பண்ணிடுறேன் அவன்கிட்ட. பால்புட்டி பயப்படாத, ஒன்றும் பண்ண மாட்டேன். பேஸ்ட் அனுப்பிச்சிடுறேன். ம் போடா. நீ துப்பாக்கி வாங்கினதெல்லாம் தெரியும், ஆனால் எதுக்கு வாங்கினலாம் எனக்கு தேவையில்லை. எங்களை கவனிச்சிரு, இல்லைன்னா நானே போலீஸ் கிட்ட போய் சொல்லிடுவேன். என்ன கேட்டுனே இருக்க, கம்முன்னு இருக்க. தேவையில்லாம சாவ போறீங்க. ரவி என்னாச்சு? எல்லா சிசிடிவி வீடியோ செக் பண்ணியா? மா சீக்கிரம் சர்ச் பண்ணுமா. அவனை விட்டுறாதையா, அவன் எனக்கு வேணும். எங்கெங்க போறான் நீங்க ஃபாலோ பண்ணிட்டாரு. ஓடிபி சொல்லு. 552. எனக்கே வேலை கட்டணவன் அவன் என்னையா சுத்த விடுறாயா? அவனுக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன். இது பர்சனல் சார், நான் போறேன் சார். டேய் சீக்கிரம் வண்டி எடு. போ 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 போ. செக் போஸ்ட்ல அலர்ட் பண்ணி தூக்கிடலாமா சார்? வேணாம் சார் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க சார். தெரியும், போ. எங்க போறான்னு போடு. ஓகே சார். மேடம், அனித்ரா இருக்காங்களா? அவங்க எனக்கு லீவு. அவங்க வீட்டு அட்ரஸ் கொடுக்க முடியுமா? தெரியல, ரிசப்ஷன்ல கேளுங்க. எடுத்து அவன் நம்பர் கொடு, ஃபோன் எடு. என்னவையா? விடு விடு விடு. சரி சரி, போ, போ. கிளம்பு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நர்ஸ் அனித்ராவோட வீட்டு அட்ரஸ் தந்தா நல்லா இருக்கும். நான் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன். வீட்டுக்கு ஹோம் சர்வீஸாக வந்துட்டு இருந்தாங்க. அவங்க லீவ்ல இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க அட்ரஸ் கொஞ்சம் கிடைக்குமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ஓகே. ஹாஸ்பிட்டல். துப்பாக்கி வேணாம், 2 பேர் மட்டும் உள்ள போங்க. கவனம். யார் சார் நீங்க? போலீஸ். என்னாச்சு? நான் என்ன சொல்றேன் அதையே சொல்லி மெயின்டைன் பண்ணு, புரியுதா? ஓகே சார். உள்ள இல்லை சார். சிசிடிவி செக் பண்ணு. ஹாஸ்பிட்டலில் இல்லாத மருந்தா சார் நீங்கள் வெளியில் வாங்க போறீங்க? இல்லை அது மட்டும் இல்லை, கொஞ்சம் பணமும் ரெடி பண்ணணும். ரேபிடோ காரங்க அவன் கொடுத்த நம்பர் ஃபேக்கா? சார் அவன் ஆம்புலன்ஸ்ல ஏறி தப்பிச்சிட்டான் சார். அந்த ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணி அந்த டிரைவரை தூக்கும். கிளம்புங்க, போங்க 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 போங்க. நான் இங்கே இறங்கி. தேங்க்யூ. ஓகே, பரவாயில்ல சார். நீங்கள் போங்க. ஹலோ. சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். காஷ்மீர் பார்டர்ல இருந்து நான் கொடுத்த பார்சல்ல ஊட்டிக்கு கொரியர் பண்ணிடு. ठीक है. இன்ஷா அல்லாஹ். பேகம், வீட்டுக்கு ஒரு கொரியர் வரும். அதுல இருக்கிற பணத்தை வச்சு பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிடுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. எந்த நேரத்தையும் நான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணலாம். நான் அப்புறமா பேசுறேன். பொண்ணு வயசுக்கு வந்திருக்கா. எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். எடுத்துக்குங்க.
எந்த காரணமும் சொல்லக்கூடாது, வந்துடணும். ம். ஏப்பா எனக்கு நல்ல அம்மாவே கிடைக்கல. ம் என்னம்மா பண்ணுறது? பாவம் பாணி. ம் ஆமாண்டி, உனக்கு முறவாசல் பண்றதுக்கு மட்டும் நானு, கொஞ்சறதுக்கு மட்டும் அப்பா இல்ல. இரு இரு உன்னை வச்சுக்கிறேன். என்னடி? நிமிஷா நிமிஷா என்னம்மா? இங்க வா. வயிறு வலிக்குது. டாக்டர் வரலாம். வா போலாம் ஹாஸ்பிடல். இருங்க. இல்ல நான் சொல்றது கேளு. இருங்க, டாக்டர் கிட்ட நான் போய். அவ பாத்துக்கிறேன். வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கால. இருங்க, நான் என்ன பாத்துக்கற? நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க. ஏய் நான் சொல்றத கேளு. ஏய் நிலா கதவை திறடி. ஏய் கதவை திற. நிமிஷாவை பார்க்கணும். கதவை திற. நிலா கதவை திற. ஏய் ஏய் ஏன் நீ உன் பாட்டு கதவை சாத்திட்டு? அவ வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அடி வாங்க. ஏன் கத்துற? என்னடி நீ? அவ உடம்பு சரியில்லைன்றா வயிறு. உன் பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா. என்னடி பேசுற? பெரிய மணி எங்க போற? என் பொண்ணுடி. வா வா நீ. நீ கொஞ்சம் லாங்காக வந்திருக்கம்மா, வரத்துக்கு லேட் ஆகும் வீட்டுக்கு. யார் சார் நீங்கள்? இவன் தான் சார். சார் என்ன பண்ணுறீங்க? சார் பேஷண்ட் இருக்க வந்தேன் சார். ஏய் உன் வண்டியில கருப்பு சட்டை போட்டு தானே அவங்க? சார் அவர் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி மெடிக்கல் ஷாப்பில் இறங்க சார். போய் சொல்லாத. சார் சார் அவர் மருந்து வாங்க போகிறேன் தான் எங்கடா சார். அவன்? சார் ஆர்எஸ்புரம் காந்தி நகருக்கு நடுவில் இறங்க சார். கோயம்புத்தூர்ல எங்க ஓடி ஒளிஞ்சாலும் என் கையில தான் அவனுக்கு சாவு. வாங்க போலாம். கண்ணால குத்தாத, மங்கால நிக்காத, இதுல பழச்சு கழிச்சு மனசு பறிச்சு போகாத. கண்ணால குத்தாத, மங்கால நிக்காத, இதுல பழச்சு கழிச்சு மனசு பறிச்சு போகாத. கண்ணால குத்தாத, இதுல பழச்சு கழிச்சு மனசு பறிச்சு போகாத. ஏய் எனக்கு முன்ன பிடிக்கவே இல்ல. ஏய் எனக்கு முன்ன பிடிக்கவே இல்ல. நிகா வந்து கண்ணால் சுத்துற மனசு ஒண்ணு பேசுதே, கண்கள் என்ன பார்க்குதே. டான்ஸுட்டு தள்ளி போகாதே. வெட குஞ்சுடா. ஏய் நாச்சலாம். ஏய் எதுடா ஆச்சா? என்னடா பண்ண? யார் இது உனக்கு? இவன் என் பொண்ணுடா. சரி உன் பொண்ணு தானே. நான் வேற பொண்ணு பார்த்துட்டு போறேன். நீ எங்க போய் நின்னாலும் நான் அங்கே வருவேன். கேளு, என் பழப்பே தான். பாத்தீங்களா சார், வயசு பிள்ளைங்க பஸ்ல போக முடியுதா? பொறுக்கி பசங்க. என் கையில மட்டும் கத்தியோ துப்பாக்கியா இருந்தா அவ்வளவுதான் சார். சார் ஒரு பேச்சுக்கு தான் சார் சொன்னேன், துப்பாக்கிலாம் எடுத்து காட்டுறீங்க. சொல்லுங்க. பஸ்ல பேசஞ்சர் ஒருத்தன் சுட்டுட்டு போயிட்டான் சார். ஆமா சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். கண்ட்ரோல் ரூம் கோய் மரமலம் பக்கத்தில் தனியார் பேருந்தில் ஒரு நபரை சுட்டுக் கொண்டிருக்காங்க. உடனே அங்கே இருக்க போலீஸ் சம்பவ இடத்துக்கு செல்லவும். வண்டி வந்துட்டு மரப்பாலத்தில் எவனா பஸ்ஸில் சுட்டுறாங்களா? அது என்னன்னு பார்த்து எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணு. எல்லாரும் என்னை ஃபாலோ பண்ணு. தமிழ் பெருங்குடி மக்களுக்கு விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
விநாயக சதுர்த்திக்கு முதலாக வாழ்த்து சொல்லுகிற உங்கள் தமிழக முதல்வர் தென்பாண்டி தங்கராஜ். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. கடவுள் இருக்கானோ இல்லையோ, ஆனா ஓட்டுன்னு ஒன்று இருக்குல்ல. சரி, நீங்கெல்லாம் போங்க, அப்படியே குனிஞ்சபடியே போங்க, நிமிந்துராதிய. அப்புறம் நான் குனியணும். இந்த உள்துறை உதவாத்துறை எல்லாம் எங்கேயா? வா வா வா. வணக்கம் தலைவரே. வணக்கம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எழுதுரு. காலில் விழுந்தே மந்திரி ஆயிட்ட. பேரு தான் வளர்புற, ஒரே தேய்பிறையா தான் இருக்கு. சட்டம் ஒழுங்கு கொடுக்க சொன்னேன், கொடுத்தேன். சட்டம் தான் இருக்கு, ஒழுங்கு இல்லை. சரி, அந்த சுகாதாரம் விஜயபாஸ்கர் கதை என்னாச்சு? தலைவரே, விஜயபாஸ்கரோட 20 எம்எல்ஏக்கு குஜராத் நீரோ பெரிய அமௌண்டா செட்டில் பண்ணிருக்கான். ஆக அந்த குஜராத்காரன் தமிழக சுகாதாரத்துறையை விலைக்கு வாங்கிட்டான். நமக்கு யாரும் சிக்க மாட்டேங்கிறாங்களே. திருப்பூர் எம்எல்ஏ ரங்கராஜன் சட்டசபையில நீரவோட போலி மாத்திரைய பத்தி பேசினாரு. தெரியும் இல்லையா, அவரை கொலை பண்ணதே நீரவ் தான். வணக்கம் தெய்வமா. சட்டசபையில போலி மாத்திரை பத்தி எதுக்கு பேசின? நான் சொல்றது மட்டும் தான் நீ செய்யணும். நீரோவால தான் அவர் செத்தாரு. ஆனா குடும்ப பிரச்சனையால தான் செத்ததா வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. ஆக நீரவ் விஜயபாஸ்கர் கூட்டணி ஆட்சியா? கலைச்சிருவோம். சொல்லு மாமா. பஸ்ஸில் ஒருத்தனை நான் சுட்டுட்டேன். என்ன மாமா சொல்ற? பஸ்ஸில் ஒரு பொண்ணுகிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துக்கிட்டான். அதை பார்த்துட்டு என்னால் கடந்து போக முடியல. அதுக்காக கொலையா மாமா? பப்ளிக்லேயே ஒரு பொண்ணை தொடக்கூடாத இடத்துல எல்லாம் தொட்டோம். இனிமே எந்த பொண்ணுகிட்டையும் தப்பா நடந்துக்க மாட்டாங்க. எதிரி யாருன்னு நமக்கு தெரியாது, ஆனால் எதிரிக்கு நம்ம யாருன்னு தெரியும். நான் பப்ளிக்ல பண்ண இந்த கொலை அவனுக்கு தெரிய வரும். நம்ம பொண்ணு கொலைக்கு காரணமானவனை கண்டுபிடிக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். வணக்கம். கோவை புதூரில் பட்டப்பகலில் ஓடும் பேருந்தில் பயணம் செய்த நபரை பஸ்ல சுட்டவன பார்த்தா நீங்க அடையாளம் காட்டுவீங்களா? எனக்கு தெரியும் சார், ஆனா நான் சொல்ல மாட்டேன் சார். நான் ஏன் சொல்லணும் சார்? பஸ்ல தகராறு பண்ணவன விட்டு போட்டு தட்டி கேட்டவன பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களே, இது என்ன சார் நியாயம்? டெல்லியில இதே மாதிரி தான் ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொன்னானுங்க. இந்த மாதிரி 4 பேரை பஸ்ல சுட்டாதான் எவனும் பொண்ணுங்க பின்னாடி நிக்க மாட்டானுங்க. உங்களெல்லாம் தூக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சாதான் சொல்லுவீங்களா? ஆமா சார். ஆமா சார். ஆனா சொல்ல மாட்டேன் சார். ஒரு 23 வயசு பையனை காலையில பஸ்ஸில் ஒருத்தன் சுட்டான் சார். யோ, என்ன சொல்ற? இப்போதான் நடந்தது. உடனே பஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து அதில் உள்ள பேசஞ்சர்லாம் விசாரிங்க. எல்லாரையும் என்கொயரி பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். சார், இந்த அட்ரஸ் தெரியுமா? அதோ போறான் பாருங்க, அவன் பின்னாடியே போங்க. அவன் தங்கச்சி தான் அது. துப்பாக்கி யூஸ் பண்ற அளவுக்கு அவருக்கு என்ன ப்ராப்ளம்? என் மாப்பிள்ளையோட பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டா. அவ எதுக்காக இறந்தான்னு எந்த தகவலும் எங்களுக்கு தெரியல. கடைசியா அவங்க அப்பன் கூட தான் அவ பேசியிருக்கா. குழந்தை இறந்தது தெரிஞ்சதும் கோழி ஆயிட்டா சார். நிலா, இங்க வாமா. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், முடியாதுன்னு மட்டும் சொல்ல. சொல்லு மாமா. செத்துடலாமா? செத்துடலாம். சாவர தவிர வேற வழி தெரியல. நான் விஷத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இது? ஏதோ பொட்டி கடையில் போய் மளிகை சாமியா வாங்குற மாதிரி பேசிட்டு போறீங்க. வேற என்ன செய்யறது? நான் எதுக்காக வாழணும்? என்னையே ஏமாத்திட்டு நான் வாழணுமா? மாப்பிள்ள, எல்லாருக்கும் அறிவுரை சொல்ற நீங்க உங்க பொண்ணு எப்படி செத்தா ஏன் செத்தான்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவ செத்ததுக்கு ஒருத்தன் காரணமா இருப்பான்ல.
அவனை கண்டுபிடிக்க வேணாமா? இப்படி திடீர்னு நீங்க 2 பேரும் முடிவெடுத்தா நாங்கெல்லாம் எங்கேயா போறது? ஆமா மாமா, அவ சாவுக்கு யாரு காரணம்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப இருக்கிற வலியை விட அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏற்படுற வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இருந்தாலும் மாப்பிள்ள, நீ சொல்றதான் சரி. நான் தெரிஞ்சுக்கிறேன். அதாயா கரெக்டா இருக்கும். அதை செய். இந்த ஊரை பத்தி தெரிஞ்சவர் நீங்க. அதான் என் மாப்பிள்ளைக்கு வேணுங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட கேட்டேன். கொஞ்சம் பார்த்து மனசு வச்சு அவனுக்கு உதவி செஞ்சீங்கன்னா ரொம்ப புண்ணியமா போகும். ஆமா, இந்த பஸ்ல சுட்டானே, நீங்க யார் சார்? போலீஸா? இல்லப்பா, பத்திரிக்கைக்காரங்கப்பா. பஸ்ல பொண்ணுகிட்ட தகராறு பண்ணாரு, அதனால சுட்டாரு. அப்படியா? சூப்பர்ப்பா. பாக்குறதுக்கு எப்படி இருந்தாரு? கருப்புல சட்டை போட்டுக்கின்னு தாடியெல்லாம் வச்சுக்கின்னு பேக மாட்டிக்கின்னு கெத்தா இருந்தாரு. சூப்பர்ப்பா. அவர் நம்மால் தான், புரட்சியாளர் தான். வாங்க. சரி, ஓகே. நம்ம தேடுறவங்க தான் சார் அவன். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் சார். லோக்கல் போலீஸ் வரப்போகுது, உடனே கிளம்பு. ஓகே சார். ஏய், நீ அந்த இன்சூரன்ஸ் போடுறவங்க தானே? ஐடி கரெக்டாக பேக்கு, கண்ணாடி, தாடி, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் போய் நீ செத்துருவேன்னு சொல்லி அவங்ககிட்டயே காசு வாங்கி அவன் அனுபவிக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் அவனுக்கு இன்சூரன்ஸ் போடுற பத்தியா? கெத்தியா நீ? ஒரு காரணம் சொல்ல, உனக்கு இன்சூரன்ஸ் போடுறையா? யோ, செகண்ட் ட்ராக்ல இருக்குது, ஃபர்ஸ்ட் ட்ராக்ல தேடுகிற ஃபைல. சார் சார், பஸ்ல பார்த்த 20 பேர்ல இந்த 2 பேர் தான் சார் அடையாளம் கட்டதா சொன்னாங்க. வணக்கம் சார். கொஞ்சம் நல்லா பாத்தீங்களா? பார்த்தாங்கய்யா. கரெக்டாக அடையாளம் சொல்லிடுவீங்களா? சொல்லுங்க சார். ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு அவங்க அடையாளம் சொல்ல வரைய சொல்லு. ஓகே சார். மை தங்கச்சி வேலைக்கு போகணும், நான் வீட்டுக்கு போகணும். சீக்கிரமா ஒரு குவார்டர் சொல்ல. என்ன ஒரு முறைதான் மதுரை காப்பி சொல்லுவோம். அவன் எப்படி இருப்பான்னு சொல்லுங்க. நல்லா தாடி வச்சிருந்தா சார். சார், அவன் கண்ணு ரொம்ப ஷார்ப்பா இருந்துச்சு சார். நீங்க என்ன பாத்தீங்களோ அதை அப்படியே இவர்கிட்ட சொல்லுங்க. ஓகே சார். இவர் வரைஞ்சுவார். ஓகேவா? He's a freaking monster. He's a freaking killer. நான் நிமிஷாவோட அப்பா. எதுக்காக அவளை காலேஜுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். நானும் நிமிஷாவும் ஒன்னா தான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோம். தர்ஷன் ஒரு பையன் நிமிஷாவை லவ் பண்ணிட்டு இருந்தா. ஒரு நாள் அவள் எனக்கு ஃபோன் பண்ணி நிமிஷாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா. நான் தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பார்த்து காலேஜ் கொண்டு போய் விட்டேன் சார். எங்கே போயிருந்த நீ? நைட்டு ஃபுல்லாக வரல? இன்ஃபார்ம் பண்ணணும்ல. நீங்கள் யார் மேடம்? நான் அவ கூட பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன் மேம். நீ உன் ரூமுக்கு போ. நீ போ. நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர்,
அட்ரஸை எழுதி கொடுத்துட்டு போங்க. நிமிஷம் பின்னாடி சுற்றினவனை நான் பார்க்கணும். நீ என் கூட வந்து அவனை அடையாளம் காட்டு. உன்னை விட்டுடுறேன். தெரியாது. இல்லை முடியாது அப்படின்னு சொன்னா உன்கிட்ட நான் வேற மாதிரி பேச வேண்டியது இருக்கும். நீ அவனை அடையாளம் காட்டினா உனக்கு நல்லது. சொல்லிடுறேன் சார். ஃபோட்டோவில் இருக்கணும் பார்த்துருக்கியா? இல்லை சார், பார்த்தது இல்லை. இல்லை சார், இந்த மண்ணில் சவாரி வாரி பண்ணியிருக்கேன், நான் பார்த்தது இல்லை. எனக்கு ஸ்கெட்ச் போட்ட நான் மாட்டல. உஷாரா என் தங்கச்சிக்கு இன்சூரன்ஸ் போட்டியா? கரெக்ட். குடிகாரனுக்கு இன்சூரன்ஸ் போட முடியாது. ஏன்னா அவன் எந்த டைம் வேணாலும் சேர்த்துடுவான். ரைட்? மாட்டினியா? மாட்டினியா? வசமா மாட்டினியா? என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. மரியாதையா குவார்ட்டருக்கு 100 ரூபா கொடு. குடு குடு குடு. ஒரு குவார்ட்டருக்கு தேரும், பரவாயில்ல. சார் அப்படியே வரைஞ்சிட்டீங்களா சார்? ஆமாம் சார், இவனே தான் சார். என்னையா இவன் தானே? சார் இவன் தான். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் சார். அவனுக்கு ஃபோன் போட்டு வர சொல்கிறேன். இந்தா சார், கண்ட்ரோல் ரூம்ல சொன்ன இன்ஃபர்மேஷன் படி ட்ரேஸ் பண்ணதுல ஆட்டோ சாய்பாபா காலனில நிக்குது சார். ஆனா அவன் இங்க இல்லையே சார். அங்க இருக்கிற சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணு. ஓகே சார். ஹலோ தர்ஷன், நான் அனித்ரா பேசுறேன். சொல்லுங்கக்கா. எங்க இருக்க? காலேஜ் வாசல்ல தான்க்கா இருக்கேன். நான் வரேன். வெளியில வெயிட் பண்ணுறேன். சார் சார், நேற்று மரப்பாலத்தாண்ட பஸ்ஸில் சுட்டு பேசஞ்சர் அடையாளம் காட்டி வரைஞ்ச படம் சார் இது. இவனோட ஃபோட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் ஃபார்வர்ட் பண்ணிவிடு. எஸ் சார். இம்மிடியேட்டாக இவனை எப்படியாவது பிடிக்கணும். ஓகே சார், தேங்க்யூ சார். டூ இட். இன்னைக்கு என்ன நாள்? மண்டே. ரக்ஷாபந்தன். ஓ. ஒரு தம்பிக்கு ஒரு அக்கா ராக்கி கட்டணுமா வேணாமா? ஆனா ராக்கி எடுத்துட்டு வரலையே. ஆனா நான் எடுத்துட்டு வந்திருக்கேனே. அப்ப அவ கட்ட சொல்லுங்க. நீ ஏன் சொல்லு. சரி ஓகே, நீ ராக்கி தான் கட்டல, அப்ப நான் கண்டிப்பா ஒரு நாள் நான் தாலி கட்டுவேன். இத்தனை வருஷமா என்ன பாக்குற, சிரிக்கிற, ஆனா ஏன் என்ன லவ் பண்ண மாட்ற? ஹே, என்ன உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? உன்னை எனக்கு பிடிக்கும். ஆனா உன்னை விட என் அப்பாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் அப்பா 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 தான்.
நான் வந்து அனித்ரா பேசுறேன். எங்க இருக்க நீ? நான் ஒரு லொகேஷன் சென்ட் பண்றேன், சீக்கிரமா வா. சார் தர்ஷன் நம்பர்ல இருந்து லொகேஷன் அனுப்பிச்சிருக்கோம். பார்க்கலாம். ஹலோ, உங்க மொபைலுக்கு ஒரு லொகேஷன் அனுப்பிச்சிருக்கேன். உடனே நீங்க எல்லாரும் அங்கே வந்துருங்க. ஓகே சார். ஓகே சார். வாடா. என் பொண்ணு ஏன் செத்தான்னு இந்த உலகத்துக்கு தெரியாது. உன்னோட சாவு கூட இந்த உலகத்துக்கு தெரியவே கூடாது. ஒரு பொண்ணு ஒருத்தனை விரும்பலன்னா அவளை தொல்லை பண்ணக்கூடாது. அவ தான் உன்னை விரும்பல இல்ல, ஏன்டா தொல்லை பண்ண? அவ எங்க கிட்டயும் சொல்லாம யார்கிட்டயும் சொல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாடா. அவ சாவுக்கு நீ ஒரு காரணம்டா. சாவுடா. செத்ததா ஊரே மதிப்பு. இவனை யாரா கொலை பண்ண வந்த நீ? பாய்ஸ், பேக் எடுங்க. அதுக்குள்ள என்னெல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கான்னு செக் பண்ணு. உன்னால என் குடும்பத்தை எழுந்து, என் வேலையை எழுந்து, உன்னை கொல்லாம விட மாட்டேன். வேற பேர் இருக்கு. இவ பேர் என்ன சொன்னீங்க? சபி, இவனை கூட்டிட்டு கிளம்புங்க. இங்க நடந்தது யாருக்கும் தெரியக்கூடாது. போங்க. ஓகே சார். என்னடா இது? தாவூத் இப்ராஹிம். எதுக்குடா அந்த புது பேரு? தாவூத் இப்ராஹிம். யாரை ஏமாத்த அந்த புது பேர் வச்சிருக்க நீ? சொல்றா சொல்றா சொல்லு. ஊட்டில ராம், கோயம்புத்தூர் தாவூத் இப்ராஹிமா? ஏய், சிரிக்கிறியா? சரி. ஒரு நிமிஷம். நிமிஷா அப்பாவை இந்த நிலைமையில விட்டுட்டு வருது எனக்கு ஏதோ சரியா படல. என்ன சரியா படல? நம்ம போலனா இவனை சுற்றுப்பாரு. அவங்க சொல்றது கரெக்டு தான். நிமிஷாவோட அப்பாவை நம்ம அப்படியே விட்டு வந்துடக்கூடாது. ஏய், யாரா நீங்கெல்லாம்? அவங்கெல்லாம் போலீஸ். பத்தாததுக்கு இந்த ஆள்கையில துப்பாக்கி வர வச்சிருக்கான். என்ன பண்ணானே தெரியல. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல உன்னை காப்பாற்றணும். நீ வா. நீ வரியா இல்லையாடி? அப்படி என்னதான் சார் பண்ணாவ? இந்த நாயினால என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டான். என் பொண்டாட்டி என்கிட்ட டைவர்ஸ் அவங்க தனியா போயிட்டான். என் கையால சண்டா நீ சாவணும். நீ சாவணும்டா.